நான் உனக்கு ஏற்கனவே வாழ்வின் அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டேன். யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். மறுபடியும் ஒன்று சேர வேண்டும் என்று எண்ணாதே, அது உன் மன நிம்மதியை கெடுத்துவிடும். நீ உன் வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டிய பல சவால்கள் உன்னை நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றது. அதில் உன் கவனத்தை செலுத்து. உன் முன் தோன்றும் மாயைகளில் சிக்கி உன் வாழ்வை வீண் செய்து விடாதே. வரும் இந்த ஆண்டு மிக அற்புதமானதாக நான் உனக்கு மாற்றித் தருவேன். யாம் இருக்க பயமேன். அவன் உன்னை உண்மையிலேயே நேசிப்பதில்லை என்பதற்கான 6 அடையாளங்கள். அவன் உன்னுடன் இருப்பதையே விரும்புகிறான், உன்னை அல்ல. ஒரு பெண்ணை நேசிப்பது மற்றும் அவள் தருகிறதை பற்றிக் கொள்ளுவது, இந்த 2க்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு பெண் இதை எப்படி உணர்கிறாள் என்றால், அவன் அவளுடைய வலியை உணரமாட்டான், ஆனால் அவளின் இருப்பால் கிடைக்கும் நிம்மதியை மட்டும் அனுபவிப்பான். 1. அவளின் உணர்ச்சிகளை காயப்படுத்துவது உனக்கு வலியில்லை என்றால் நீ அவளை நேசிப்பவன் அல்ல. 2. சண்டைக்கு பிறகு அவள் அமைதியாகிவிடும் போது உன் மனம் பதறவில்லை என்றால் நீ அவளை நேசிப்பவன் அல்ல. 3. உண்மை பேசுவதை காட்டிலும் அவளின் மன அமைதி உனக்கு முக்கியமில்லை என்றால் நீ அவளை நேசிப்பவன் அல்ல. 4. நீ ஏற்படுத்திய காயங்களில் இருந்து அவள் தனியாக குணமடைந்து கொண்டிருந்தால் நீ அவளை நேசித்ததில்லை. அவளின்